நீங்க நல்லா இருந்தாதான் ஆதிய காப்பாத்துறதுக்கு போராட முடியும். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்களேன். மகிழினி, மகிழினி, எங்க மேல உங்களுக்கு என்ன கோவம் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இங்க இருக்கிற சாமி மேல சத்தியமா சொல்றேன், என் புருஷன் கண்டிப்பா ஆதிய தள்ளி இருக்க மாட்டாரு. அப்படி ஒரு காரியத்தை அவர் கண்டிப்பா பண்ணவும் மாட்டாரு. நாங்க எங்க எதிரியா இருந்தாலும் அவங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க. தயவு செஞ்சு எங்களை சந்தேகப்படாதீங்க. நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். இந்த வேண்டுதல் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்களால முடியல பாருங்க. இந்த நேரத்துல நீங்க மத்தவங்க கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்க முடியும். கடவுள்கிட்ட நீங்க வேண்டுதல் வச்சிட்டீங்கல்ல, அது போதுங்க. இனிமே எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு. மகிழினி, வாங்க போலாம். என்ன விடுங்க. ஆதி ஒரு பிரச்சனையும் இல்லாம கண்ணு முழிக்கிற வரைக்கும் நான் இந்த கோயிலை விட்டு வர மாட்டேன். என்னோட வேண்டுதலையும் நிறுத்த மாட்டேன். இதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல. நீங்க போங்க. ஆதி சரியானதும் என்னை வந்து கூப்பிடுங்க. இங்க பாருங்க மகிழினி, உங்க 3 பேருக்குள்ள இருக்கிற நட்பை பத்தியும் உங்க இடையில நடக்கிற பிரச்சனைய பத்தியும் மதி ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்காங்க. நீங்க ஆதி மேல எவ்வளவு பாசமா இருக்கீங்கன்னு நீங்க பண்ற காரியத்துல இருந்தே தெரியுது. இவ்ளோ அன்பா இருக்கிற உங்களை கடவுள் கண்டிப்பா பிரிக்கவே மாட்டாரு. இத ஒரு சோதனை காலம்னு நினைச்சுக்கோங்க. இத நீங்க கடந்து வந்துடுவீங்க. ஆதி பொழைக்கணும்னு நினைச்சு உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. அப்புறம் எங்களால அதை தாங்கிக்கவே முடியாது. நீங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற இந்த கடவுள் உங்க கஷ்டத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. தயவு செஞ்சு எந்திரிச்சு வாங்க மகிழினி. இல்ல மகா, ஆதியோட உடம்பு பூர்ணமா குணமாகாம நான் இந்த இடத்தை விட்டு வர மாட்டேன். இங்கேயே என் உயிரை விட்டுருவேன். என்ன தடுக்காதீங்க. இது எனக்கும் இந்த கடவுளுக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனை. இதுல நீங்க குறுக்க வர வேண்டாம். உங்களை நான் தப்பா நினைக்கல. நீங்க போங்க. டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி மருந்து கொடுத்தீங்களா? பிளட் கிளாட் கரைஞ்சிருச்சா? டாக்டர், நீங்க கொடுத்த மருந்துக்கு ஏதாவது ரிசல்ட் கிடைச்சதா? டாக்டர், எதுக்கு தயங்குறீங்க? என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. சாரிங்க, மெடிசன்ல பிளட் கிளாட்டை கரைக்க முடியல. டாக்டர், என்ன இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, மெடிசன்ல கொஞ்சமாவது கரையும்னு நினைச்சோம். ஆனா 1% கூட கரையல. என்ன டாக்டர் இப்படி முடியலன்னு சொல்றீங்க? உங்களை நம்பிதானே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க கூட்டிட்டு வந்தோம். இப்படி எங்களை ஏமாத்திட்டீங்களே டாக்டர். நீங்க முடியலன்னு சொல்லக்கூடாது. ஏதாவது பண்ணீங்க ஆதி தம்பியை காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ். டாக்டர், ஆரம்பத்துல லேசர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கலாம்ல. மெடிசன்ல கரைக்கிறேன்னு டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே டாக்டர். இத பாருங்க சார், நாங்க எதையும் ஒரு ப்ரொசீஜரா தான் பண்ண முடியும். இது ஏற்காடுல இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். இங்க எத்தனையோ ஃபாரினர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா இந்த கேஸ்ல எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா இந்த மெடிசன்ல அவர் பிளட் கிளாட் கரைஞ்சிருக்கணும். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. அதுதான் எங்களுக்கே குழப்பமா இருக்கு. இவருக்கு விவரம் பத்தலன்னு நினைக்கிறேன். அதான் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாரு. இதையெல்லாம் சொன்னா அவங்க எங்க ஏத்துக்க போறாங்க? நம்மளை தான் அடிக்க வருவாங்க.